வணக்கங்க. இன்றைக்கி உலகம் போயிட்டு போக்க பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. பல படுகொலைகளினாலும், போரினாலும், தீவிரவாத செயல்களினாலும் எத்தனையோ பிஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கை கால்கள் இழந்து, ஏன் உயிரையே இழந்து பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு இருக்கும் இந்த சமயத்தில் கடவுள் ஏன் இந்த பூமிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் அப்படின்ற ஆணவத்தால், தான் என்ற அகம்பாவத்தால் இன்று உலகத்தில் எத்தனையோ பல உயிர்கள் போரினாலும், படுகொலைகளினாலும், தீவிரவாதத்தாலும் போய் வருகின்றன. எப்போ நான் யார் அப்படின்ற கேள்வி எழுதோ அப்போவே அந்த ஆணவமும் அகம்பாவமும் அழிஞ்சு போகுது. எல்லா மதங்களும் அன்பே கடவுள்னு சொல்கிறப்ப இந்த உலகத்தில் போர்களும் மரண ஓலங்களும் ஏன் நிகழுது? அவரவர் தன்னோட மத வழிமுறைகளை சரியாக பின்படுத்த முடியாத காரணத்தினாலும், ஃபாலோ பண்ணாதனாலும் தான் இந்த மரணம் ஓலங்கள்லாம் நிகழுதுன்னு நான் நினைக்கிறேன். பிற மதங்களை இழிவாக பேசக்கூடாதுன்னு புனித குரான் சொல்லுது. இங்கே அப்படியே நடக்குது. இங்கே இருக்கும் ஜாதி, மதம் போன்ற பல பேதங்கள் கடவுளாக உருவாக்கினார், மனுஷங்க தான் உருவாக்கினாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த பேதங்கள்? கடவுள் சரி வாங்க, கடவுள் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவோம். ராமர், கிருஷ்ணர் போன்றவங்களாம் மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாங்க. கடவுள்கள் மனித அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க, தூதர்களாக வந்திருக்காங்க. இயேசு, முகமது நபிகள் போன்றவர்கள் தூதர்களாக வந்திருக்காங்க. ஒரு சில பேர் மனித அவதாரங்களாக வந்திருக்கிறாங்க. அப்படி வர்றவங்க சந்தோஷமாக இருந்திருக்காங்க நினைக்கிறீங்க? எத்தனையோ பல இன்னல்களையும், எத்தனையோ பல மன கஷ்டங்களையும் அனுபவிச்சு தான் கடைசியாக அந்த இறைவனடி சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ கடவுளாக மனுஷனாக அவதாரம் எடுத்து பிறந்தாலும் பல இன்னல்கள் பல எடுத்தாலும், அதுக்கு உதாரணமாக ராமர் சொல்லலாம், கிருஷ்ணர் சொல்லலாம், இப்படி எத்தனையோ பேர் சொல்லலாம். அப்போ கடவுள் மனிதர் மூலிமா தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவார். அந்த போரை நிப்பாட்டவோ அல்லது அந்த போரை வராமலோ தடுக்கக்கூடியவர் மனிதர் மூலிமா தான் நடக்க செய்வார். மனிதன் தான் கடவுள் செயல்பாட்டை ஏற்று நடத்துபவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.